ஐபிசி தமிழுறவுகளுக்கு வணக்கம். இது உலகவலம். ஈரானுக்கும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கும் இடையே தற்போது சரமாரியான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க தாக்குதலில் ஈரான் பெரும் இழப்பை சந்தித்திருக்கின்றது. அதேபோல அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மரண அடி கொடுத்து வருகிறது ஈரான். இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ், ஜெருசலேம் போன்றன ஈரானிய தாக்குதலில் பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றன. அதேபோன்று அமெரிக்க இராணுவ தளங்கள் ஈரானிய தாக்குதலில் தரைமட்டமாகிக் கொண்டிருக்கின்றன. இருந்தபோதிலும் தங்களுடைய இலக்குகள் அடையப்படுகின்ற வரை இந்த தாக்குதல் தொடரும் அப்படின்னு சொல்லிய ஒரு எச்சரிக்கையை டொனால்ட் ட்ரம்ப் விடுத்திருக்கின்றார். குறிப்பாக ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகள் 4 வாரங்கள் வரை நீடிக்கலாம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. பிரித்தானியாவினுடைய டெய்லி மெயில் இதழுக்கு அளித்த நேர்காணலிலேயே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார். அதன்படி ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கை 4 வாரங்கள் அல்லது அதற்கும் குறைவான காலத்திலேயே நிறைவடையக்கூடும் அப்படின்னு சொல்லியும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் ஈரான் ஒரு பெரிய நாடு என்பதால் அதன் வலிமைக்கு ஏற்ப இந்த கால அவகாசத்தை தாம் கணக்கிட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான கதவுகள் இன்னும் திறந்தே இருப்பதாகவும் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக தன்னிடம் கூறியிருப்பதாகவும் ட்ரம்ப் தெரிவித்திருப்பதோடு இந்த பேச்சுவார்த்தைகள் விரைவில் நடைபெறுமா என்பது குறித்து தெளிவான பதிலை அவர் அளிக்கவில்லை. ஈரானிய தரப்பினர் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாகவும் ஆனால் அவர்கள் கடந்த வாரமே இந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்க வேண்டும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். இதேவேளை ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவினுடைய இராணுவ நடவடிக்கைகள் அதன் அனைத்து இலக்குகளையும் எட்டும் வரை முழுவீச்சில் தொடரும் அப்படின்னு சொல்லியும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்திருக்கின்றார். ஈரானினுடைய உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார் என்பதை உலகிற்கு உறுதிப்படுத்திய பின்னர் 48 ஈரானிய தலைவர்களை ஒரே தாக்குதலில் அழித்திருப்பதாகவும் ஜனாதிபதி ட்ரம்ப் பெருமையாக கூறியிருக்கிறார். அமெரிக்க படைகள் 9 ஈரானிய கடற்படை கப்பல்களை அழித்து மூழ்கடித்திருப்பதாகவும் அவர் தன்னுடைய ட்ரூத் சோசியல் சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். எஞ்சியிருக்கின்ற ஈரானிய கப்பல்களை அமெரிக்கா குறிவைத்திருப்பதாகவும் மிக விரைவில் அவைகளும் கடலினுடைய அடியில் மிதக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அத்துடன் ஈரானினுடைய கடற்படை தலைமையகத்தின் பெரும்பகுதியை நாம் சிதைத்திருக்கின்றோம். இருப்பினும் ஈரானினுடைய கடற்படை துணிச்சலுடன் செயல்படுகிறது என்பதையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். இதனிடையே ஈரானினுடைய புதிய தலைமையுடன் தாம் பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராகி வருவதாகவும் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். ஃபாக்ஸ் செய்தி ஊடகத்திடம் பேசிய அவர் டசன் கணக்கான உயர்மட்ட ஈரானிய தலைவர்களை அளித்திருப்பதாக குறிப்பிட்டிருப்பதோடு இன்னும் பல பேர் தங்களினுடைய பட்டியலில் இருக்கிறார்கள் என்பதையும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். மத்திய கிழக்கு வளைகுடா நாடுகளில் இஸ்ரேலிடம் மட்டும் அணு ஆயுதங்கள் குவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் ஈரானிடம் ஒருபோதும் அணு ஆயுதம் இருக்க முடியாது என்று ஜனாதிபதி ட்ரம்ப் பலமுறை குறிப்பிட்டிருக்கிறார். இதேவேளை ஈரான் நடத்திய பதில் தாக்குதலில் அமெரிக்க இராணுவ வீரர்கள் சிலர் உயிரிழந்திருக்கிறார்கள். எவ்வளவு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது குறித்த தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஈரான் மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதுமே ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது. இந்த தாக்குதலில் 3 அமெரிக்க படையினர் கொல்லப்பட்டதாகவும் மேலும் 5 பேர் கடுமையாக காயமடைந்திருப்பதாகவும் பென்டகன் அறிவித்திருக்கின்றது. பென்டகன் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் ஆபரேஷன் எபிக் பியூரி நடவடிக்கையினுடைய ஒரு பகுதியாக 3 அமெரிக்க படையினர் களத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மேலுமே 5 பேர் கடுமையாக காயமடைந்திருக்கின்றார்கள். பலருக்கு சிறிய குண்டு காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இருப்பினும் போர் நடவடிக்கைகள் தொடர்வதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பதில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை தங்கள் தாக்குதலில் அமெரிக்காவினுடைய USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பலை குறிவைத்ததாக கூறியது. ஆனால் பென்டகன் இதை முற்றிலும் மறுத்திருப்பதோடு ஏவுகணைகள் கப்பலுக்கு அருகில் கூட வரவில்லை எப்படி என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றன. இதற்கிடையே இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியது. ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதற்கு பழிவாங்கப்படும் என்று அறிவித்த பிறகுதான் இந்த தாக்குதல்கள் தீவிரமடைந்தன. ஐக்கிய அரபு அமீரகம் மீது வெடிகுண்டுகளுடன் ஏவப்பட்ட ட்ரோன்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் பெருமளவில் இடைமறித்து அளிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.
541 ட்ரோன்களில் 506 ட்ரோன்கள் தடுக்கப்பட்டதாகவும் 165 பாலிஸ்டிக் ஏவுகணைகளில் 152 ஏவுகணைகள் நடுவானிலேயே முறியடிக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இருப்பினும் தாக்குதலில் 3 உயிரிழந்ததாகவும் அந்த நாடு தெரிவித்திருக்கிறது. வளைகுடா பிராந்தியத்தினுடைய பல முக்கிய நகரங்களும் தாக்குதலுக்கு இலக்கானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சவுதி அரேபியா தலைநகர் ரியாத் மற்றும் உலகளாவிய வர்த்தக மையமாக கருதப்படுகின்ற துபாய் ஆகிய பகுதிகளிலும் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் பாய்ந்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் ஈரான் தன்னுடைய தாக்குதலை விரிவுபடுத்திய நிலையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டுப்படைகள் மீண்டும் கடுமையான வான்வழி தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றன. தலைநகர் தெஹ்ரானின் மையப்பகுதியில் பல குண்டுகள் வீசப்பட்டதாகவும் நகரம் முழுவதுமே வெடிப்புச் சத்தங்கள் கேட்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேலில் ஏற்பட்ட தாக்குதலில் 10 பேர் உயிரிழந்ததாகவும் 120க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். ஈரான் ராணுவம் மற்றும் தலைமை அமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் தொடரும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் ஹாட்ஸும் தெரிவித்திருக்கின்றார். அதேபோன்று குவைத் மீது ஏவப்பட்ட 97 ஏவுகணைகள் மற்றும் 283 ட்ரோன்களில் பெருமளவானவை தடுக்கப்பட்டதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சர்வதேச விமான நிலையம் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியதில் பயணிகள் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. பக்ரைன் நாட்டில் உள்ள அமெரிக்க கடற்படையின் 5வது பிரிவு தலைமையகத்தை குறிவைத்தும் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தலைநகர் மனாமாவில் 3 கட்டடங்கள் சேதமடைந்ததாகவும் அந்த நாட்டு அரசு தெரிவித்திருக்கிறது. சவுதி அரேபியா தனது நாட்டில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்காக ஈரான் தூதரை அழைத்து கடும் கண்டனமும் தெரிவித்திருக்கிறது. அதேவேளை சர்வதேச அளவில் எண்ணெய் போக்குவரத்துக்கு முக்கியமான ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் எண்ணெய் கப்பல் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஓமன் தெரிவித்திருக்கிறது. அந்த கப்பலில் இந்திய மாலுமிகள் இருந்ததாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. வளைகுடா நாடுகளில் வான்வழி மூடப்பட்டதால் ஆயிரக்கணக்கான விமான பயணிகள் பல இடங்களில் சிக்கியிருக்கிறார்கள். பல நாடுகள் தங்கள் குடிமக்களை மீட்க நடவடிக்கைகளை தொடங்கியிருக்கின்றன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டு தாக்குதலில் ஈரானில் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் அந்த நாட்டு அரசு ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. கடந்த ஆண்டு நடைபெற்ற தாக்குதல்களில் ஈரானினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் அணுசக்தி தொடர்பான கட்டமைப்புகள் பலவீனப்படுத்தப்பட்டதாக கூறப்பட்டது. தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற புதிய ராணுவ நடவடிக்கைகள் நீண்டகாலம் நீடிக்கின்ற அபாயம் இருப்பதாக சர்வதேச பாதுகாப்பு வட்டாரங்கள் கருதுகின்றன. மத்திய கிழக்கில் உருவாகி இருக்கின்ற இந்த பதற்றமான சூழல் பல நாடுகளினுடைய பாதுகாப்பு நிலை, சர்வதேச போக்குவரத்து மற்றும் ஆற்றல் விநியோகம் ஆகியவற்றில் தொடர்ந்து தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற நிலையில் இருக்கின்றது. இந்த மோதல் மேலும் தீவிரமடையும் வாய்ப்பு குறித்து உலக நாடுகள் கவலை தெரிவித்தும் வருகின்றன. இவ்வாறான நிலையில் ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைகளால் ஆட்சியை கவிழ்க்க முடியாது என்ற நிலையில் இன்னும் ஒரு திட்டத்தை முன்னெடுக்க இஸ்ரேல் தீவிரம் காட்டி வருவதாக தகவல் கசிந்திருக்கிறது. இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் தெரிவிக்கையில், மொத்த ஈரானிய மக்களையும் அரசாங்கத்திற்கு எதிராக திருப்புவதால் மட்டுமே இந்த ஆட்சியை கவிழ்க்க முடியும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் நம்புவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தனது அடையாளத்தை வெளியிட மறுத்த அந்த அதிகாரி, ஆட்சிக்கு எதிராக ஈரானியர்களை எதிர்த்து போராட ஊக்குவிப்பதற்கு இஸ்ரேல் என்ன தந்திரங்களை பயன்படுத்த போகிறது என்பதை வெளியிடவும் மறுத்திருக்கிறார். ஏற்கனவே இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க உளவு அமைப்புகளினுடைய தூண்டுதல் என கூறப்படுகின்ற ஈரானில் நடத்தப்படுகின்ற போராட்டங்களில் பல மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்ற நிலையில் தற்போது மீண்டும் ஒரு மக்கள் போராட்டத்திற்கு இஸ்ரேல் திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது. மேலும் பல ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்களினுடைய மரணத்திற்கு காரணமாகும் அப்படின்னு சொல்லியும் அச்சம் நிலவுகின்றது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க தாக்குதலில் அலி கமேனி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது ஈரான் நிர்வாகத்தை துணிந்து பல நடவடிக்கைகளை முன்னெடுக்க தூண்டும். அது மட்டுமன்றி அலி கமேனி போன்ற மத நம்பிக்கையாளர்கள் இனி ஈரானினுடைய உயர் பொறுப்புக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை என்பதால் அடுத்து வருகின்ற ராணுவ அதிகாரிகளால் கடும்போக்கு நடவடிக்கைகளை அதிகரிக்கும். இந்த நிலையில் நாம் பெற்றிருக்கின்ற வெற்றியை யாராலும் நம்ப முடியவில்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்ற ட்ரம்ப் ஒரே அடியில் 48 தலைவர்களை அழித்திருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமன்றி நாங்கள் திட்டமிட்டபடியே ராணுவ நடவடிக்கைகளும் மிக வேகமாக முன்னேறி வருகிறது என்ற விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஈரானினுடைய தலைமையை அகற்றி அதன் ராணுவத்தை அளிக்கும் நோக்கத்துடன் சனிக்கிழமை தொடங்கப்பட்ட இந்த போரில் ஒட்டுமொத்த வெற்றியை பெற்றிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஈரான் மீதான தாக்குதல் மற்றும் ராணுவ நடவடிக்கைகள் அனைத்துமே எங்களுக்காக மட்டுமின்றி முழு உலகத்துக்குமானவை அப்படின்னு சொல்லி ஒரு கதை கட்டளையும் ட்ரம்ப் கூறுகிறார். இதற்கிடையேதான் ஈரானுக்கு எதிராக சீற்றத்துடன் களமிறங்க பல நாடுகள் தயாராகி வருவதாக திடுக்கிட வைக்கின்ற தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன.
ஈரானினுடைய தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பதற்கான திட்டம் வகுக்கப்பட்டு வருவதாக தெரிய வருகிறது. சவுதி அரேபியா, குவைத், பக்ரைன், கட்டார், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஓமன் ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய வளைகுடா ஒத்துழைப்பு சபை இணைந்து வெளியிட்டிருக்கின்ற கூட்டறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருப்பதான செய்திகளும் வெளியாகி இருக்கின்றன. அதன்படி பிராந்தியத்தில் பதற்றத்தை தணிப்பதற்காக பலகட்ட தூதரக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலுமே அவற்றையெல்லாம் மீறி ஈரான் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. எங்களுடைய நாடுகளினுடைய பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை விடயத்தில் எந்தவித சமரசத்திற்கும் இடமில்லை. ஈரானினுடைய இந்த அத்துமீறல்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக நாங்கள் அனைவருமே ஒன்றிணைந்து செயல்பட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் அந்த நாடுகளினுடைய கூட்டு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. மத்திய கிழக்கில் தற்போது நிலவுகின்ற போர் பதற்றங்களுக்கு மத்தியில் வளைகுடா நாடுகளினுடைய இந்த திடீர் அறிவிப்பானது மோதல்களை தீவிரமாக்கலாம் அப்படின்னு சொல்லிய அச்சத்தை அதிகரித்திருக்கின்றது. இவ்வாறு மத்திய கிழக்கில் இப்போது ஒரு மாபெரும் பிராந்திய போர் வெடிக்கின்ற ஆபத்து உருவாகி இருக்கிறது. குறிப்பாக லெபனானில் இருந்து இஸ்ரேல் நோக்கிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவியிருப்பதாக ஹிஸ்புல்லா அமைப்பு உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஈரானினுடைய உச்ச தலைவர் அலி ஹமேனி கொல்லப்பட்டதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அந்த குழு தெரிவித்திருக்கின்றது. இஸ்ரேலிய ராணுவத்தின் கூற்றுப்படி ஏவுகணைகள் இஸ்ரேலிய பிரதேசத்தில் திறந்த பகுதிகளில் விழுந்ததாக அறிக்கையிடப்பட்டிருக்கிறது. ஹமேனியினுடைய மரணத்திற்கு பதிலடியாக இஸ்ரேலை குறிவைத்து ராக்கெட் மற்றும் ட்ரோன்களை ஹிஸ்புல்லா அமைப்பு ஏவிய நிலையில் இதற்கு இஸ்ரேலும் இன்று காலையில் சரமாரியான பதிலடி தாக்குதலை நடத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஒரு பக்கம் இஸ்ரேல், அமெரிக்கா இணைந்து ஈரான் மீது தாக்குதல்களை தொடர்கின்ற சூழலில் இப்போது லெபனான் நாட்டிலும் இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதலை தொடங்கி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது மத்திய கிழக்கில் நிலைமையை மேலுமே மோசமாக்குகின்றதாகவே இருக்கின்றது. இஸ்ரேல் படைகள் இப்போது லெபனான் நாட்டின் மீதும் தாக்குதல்களை ஆரம்பித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. லெபனானினுடைய தலைநகர் பெய்ரூட்டினுடைய தெற்கு புறநகர் பகுதிகளில் இஸ்ரேலானது தன்னுடைய தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றது. பெய்ரூட்டினுடைய தெற்கு புறநகர் பகுதிகள் தொடர்ச்சியான இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருவதாக அந்த நாட்டு அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. பெய்ரூட்டில் பலத்த வெடிச்சத்தங்கள் கேட்டதாக சர்வதேச ஊடகங்களும் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. குறிப்பாக இஸ்லாமிய அரசியல் மற்றும் இராணுவ குழுவான ஹிஸ்புல்லா ஈரானினுடைய வலுவான ஆதரவை கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு பதிலளிக்கும் விதமாக லெபனான் முழுவதும் ஹிஸ்புல்லாவுக்கு சொந்தமான இலக்குகளை தாக்க தொடங்கி இருப்பதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கின்ற ஒரு அறிக்கையில் ஹிஸ்புல்லா ஈரான் சார்பாக செயல்பட்டு பொதுமக்களை குறிவைப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. ஹிஸ்புல்லாவினுடைய நடவடிக்கைகள் லெபனானுக்கு மேலும் அழிவை கொண்டு வரும் அபாயம் இருப்பதாகவும் தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு வலுவாக பதிலடி கொடுப்பதாகவும் ஐடிஎஃப் கூறியிருக்கிறது. இதற்கிடையே லெபனான் மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்த போவதாக இஸ்ரேல் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இவ்வாறான சூழலில் லெபனானின் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வசிக்கின்ற மக்களை உடனடியாக அங்கிருந்து வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவம் உத்தரவிட்டிருப்பதான ஒரு செய்தி சற்று முன்னர் வெளியாகி இருக்கிறது. லெபனானினுடைய தென்பகுதி மற்றும் பெய்ரூட்டினுடைய புறநகர் பகுதிகளில் இருக்கின்ற 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருக்கின்ற மக்களை இவ்வாறு அங்கிருந்து வெளியேறுமாறு இஸ்ரேல் உத்தரவிட்டிருக்கின்றது. குறிப்பாக தாக்குதல் நடத்தப்பட இருக்கின்ற இலக்குகளில் இருந்து குறைந்தது 1000 மீட்டர் தொலைவிற்கு அப்பால் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பில் இஸ்ரேல் பாதுகாப்பு தரப்பினுடைய அறிவிப்பில் தமது நாட்டினுடைய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக விளங்குகின்ற எந்த ஒரு எதிரியும் அதற்கான விலையை தீர்மானமாக செலுத்த வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிய ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் ஈரானை தாண்டியும் மத்திய கிழக்கு முழுவதுமே ஒரு போர் பதற்றம் உருவாகி இருக்கின்றது. இவ்வாறான நிலையில் ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் நடத்திய தாக்குதலில் ஈரானினுடைய உச்ச தலைவர் அலி ஹமேனி கொல்லப்பட்டதை முழு சந்தோஷத்துடன் கொண்டாடி வருகின்றார் டொனால்ட் ட்ரம்ப். தங்களுடைய முழு வெற்றி ஈரானில் அடையப்பட்டதாக அவர் கூறுகின்றார். ஆனால் ஈரானோ ஒற்றை நாடாக முழு மத்திய கிழக்கையுமே பற்றி எரிய வைத்துக் கொண்டிருக்கின்றது. இதனால் மத்திய கிழக்கில் இருக்கின்ற மற்றைய நாடுகள், குறிப்பாக கட்டார், சவுதி, குவைத் உள்ளிட்ட நாடுகள் ஈரானுக்கு எதிரான கடும் கண்டனங்களை விடுத்திருப்பதோடு ஈரானுக்கு எதிராக இந்த நாடுகள் அனைத்தும் இணைந்து ஒரு தாக்குதலை நடத்துமோ என்கின்ற அச்சமும், பிராந்தியத்தில் ஈரான் தனித்து விடப்பட்டு விடுமோ என்கின்ற அச்சமும் இருக்கின்றது. இதற்கிடையே ஈரானை தாண்டி லெபனானில் இஸ்ரேல் தாக்குதல்களை தொடங்கி இருக்கின்றது. இந்த நிலையில் பார்க்கும்போது தற்போது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் வெடித்திருக்கின்ற போரானது நிச்சயமாக 3ஆம் உலகப் போருக்கு அடித்தளமிட்டு விடுமோ என்ற அச்சமும் அரசியல் ஆய்வாளர்கள் மத்தியில் இருக்கின்றது.
இத்துடன் இன்றைய உலகவலம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மற்றொரு உலகவலம் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். நன்றி.